வேலூர் தொகுதி திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் குடியாத்தம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். குடியாத்தம் 4 முனை சந்திப்பு, பிச்சாலூர்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் சென்று அவர் வாக்கு சேகரித்தார். தான் வெற்றி பெற்றால் தென்குளக்கரை பகுதியில் உள்ள பழைய காய்கறி சந்தையை இடித்துவிட்டு புதிதாக 3 அடுக்குகள் கொண்ட வளாகம் அமைத்து தருவேன் என்று அவர் வாக்குறுதி அளித்தார். நான் எம்பி ஆன உடனே எனக்கு 5 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு கொடுப்பாங்க. முதல் பணத்தை அந்த இருக்கக்கூடிய அந்த காய்கறி மார்க்கெட்டை இடிச்சு சுத்தம் பண்ணிட்டு கான்கிரீட் தளமா 3 தளமா போட்டுட்டு அதை கட்டி கொடுத்துட்டோம்னா ஊர்ல இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் அந்த பொருளை விற்பாங்க. ஜனங்க உள்ள போயிட்டு ஃப்ரீயா வருவாங்க, சுத்தமா வச்சுக்கலாம். அந்த குப்பைகளை சுத்தம் பண்றதுக்காக ஒரு பெரிய ப்ராஜெக்டை கொண்டாந்து அதுல நிறைய டெக்னாலஜி இருக்கு. அதுல பண்ணீங்கன்னா ஒரு ஸ்மெல்லு வராது, ஒரு புகை வராது, கெமிக்கல் வச்சே நம்ம அதை சுத்தம் பண்ணலாம். ஆகையால அதையும் நான் இந்த குடியாத்தத்துக்கு செஞ்சு கொடுப்பேன். இந்த வாக்குறுதிகளா நான் கொடுக்குறேன். அதனால நீங்க இவைகளெல்லாம் சொல்லி உங்ககிட்ட ஓட்டு கேட்கிறேன். உதயேஸ்வரனுக்கு நீங்க வாக்களிப்பீங்களா, செய்வீங்களா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.